ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதாவினுடைய மகா வாக்கியத்தை பார்க்கலாம். 19/1/2025 பாபா தலைப்பு சொல்றார், चारों ही सब्जेक्ट में अनुभव की अथॉरिटी बन समस्या को समाधान रूप में परिवर्तन करो. 4 சப்ஜெக்டிலும் அனுபவத்தினுடைய அத்தாரிட்டி மூலமாக பிரச்சனைகளை சமாதான ரூபத்தில் மாற்றம் செய்துவிடுங்கள். आज ब्राह्मण संसार का रचना अपने चारों ओर के ब्राह्मण बच्चों को देख रहे हैं. இன்று பிராமண உலகத்தின் படைப்பாளர் நாலாபுறமும் உள்ள பிராமண குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கார். ये ब्राह्मण संसार छोटा सा संसार, பிராமண உலகம் சின்னஞ்சிறிய உலகம், லேக்கின் அதிசிரேஷ்ட், ரொம்ப சின்ன உலகம்தான், ஆனால் ரொம்ப அதிசிரேஷ்டமான ஒரு உலகம். அதி பியாரா சன்சார், ரொம்ப அன்பான ஒரு குடும்பம் உலகம். ये ब्राह्मण संसार सारे विश्व की विशेष आत्माओं का संसार. இந்த பிராமண குடும்பம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களின் ஒரு குடும்பமாகும். ஹரேக் பிராமன் கோட்டோமி கோயி மேபி கோயி ஆத்மா. இந்த பிராமண உலகத்தில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் கோடியிலும் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரிலும் ஒரு சில ஆத்மாக்கள் தான் இருக்காங்க. क्योंकि अपने बाप को पहचान वर्षे के अधिकारी बने हैं. ஏனென்றால் தன்னையும் அறிந்து தன்னுடைய பாபா அப்பாவையும் புரிந்து அவரிடமிருந்து ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகியுள்ளனர். जिसे बाप ऊंचती ऊंचा बाबा को पहचान बाप का बनने वाली आत्मा भी विशेष आत्मा. எவ்வளோ பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், அப்படிப்பட்ட உயர்ந்த பாபாவை தெரிந்து அவருடையவராக ஆகியுள்ள ஆத்மாக்கள் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கின்றனர். हर ब्राह्मण आत्माओं के जन्मते ही भाग्य विधाता बाबा ने मस्तक पर श्रेष्ठ भाग्य की लकीर खींच ली. பிராமண ஆத்மாக்கள் பிறந்த உடனேயே பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர் நெற்றியில் சிரேஷ்ட பாக்கிய கோடை வரைந்து விட்டார். ஐசா சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மா ஹே. பிறந்த உடனே பகவானே அதிர்ஷ்ட ரேகையை வரைந்ததால் சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மா நீங்க. ஐசே பாக்யவான் அப்னே கோ சமஸ்தே ஹோ. அப்படிப்பட்ட பாக்யசாலின்னு உங்களை நீங்கள் நினைக்கிறீங்களா? இத்தனா படா ரூஹானி நஷா அனுபவம் ஹோத்தா. இவ்வளோ உயர்ந்த பாக்கியத்தை எழுதியவர் யாரு? இந்த நஷா, இந்த ஒரு ஆன்மீக குஷி, அந்த அனுபவம் இருக்கா, ஏற்படுதா? ஹரேக் பிராமன்கே தில்மே திலாராம். ஒவ்வொருத்தவங்களுடைய பிராமணர்களின் உள்ளத்தில் உள்ளத்தை கொள்ளையடித்த திலாராம் இருக்கார். தில்கா துலார், தில்கா பியார் தே ரஹே. உள்ளத்தின் அன்பானவர் மனதிற்கு அன்பை அளித்து கொண்டிருக்கிறார். ஏ பரமாத்மா பியார் சாரே கல்ப் மே ஏக் தூசரா और एक समय ही प्राप्त होता. அப்படிப்பட்ட பரமாத்மாவின் அன்பானது முழு கல்பத்திலையும் ஒருவர் மூலமாக ஒரே நேரம் அனைவருக்குமே பிராப்தமாக கிடைக்கிறது. बापदादा हर ब्राह्मण आत्मा के मस्तक में चमकता हुआ भाग्य का सितारा देखते. பிராமண குழந்தைகளின் நெற்றியில பிரகாசிக்கும் பாக்கிய நட்சத்திரத்தை பார்க்கின்றார். बापदादा सदा हरेक बच्चे को श्रेष्ठ सुमानदारी स्वराज्य अधिकारी देखते. நெற்றியில எப்படிப்பட்ட பாக்கிய கோட பார்க்கிறார்னா, சுமான்தாரி, சிரேஷ்ட சுமான்தாரியாகவும் சுயராஜ்ய அதிகாரியாகவும் பாபா குழந்தைகளை பார்க்குறாங்க. आप सभी भी अपने को सोमानदारी आत्मा हो, स्वराज्य अधिकारी हो, ऐसे अनुभव करते हो. பகவான் பார்க்குற போல நீங்களும் தன்னைத்தானே
ஸ்வமானதாரி என்றும் சுயராஜ்யதாரி என்றும் நினைக்கிறீங்களா? அனுபவம் செய்கிறீங்களா? सेकंड में अगर स्मृति में लाओ मैं स्वमानदारी हूँ तो सेकंड में स्वमान की कितनी लिस्ट आ जाती है. ஒரு செகண்டில் நீங்கள் இந்த நினைவெல்லாம் ஏற்படுத்துகிறீங்க. நான் ஸ்வமானதாரி ஆத்மா, எனக்கு எவ்வளோ சொமானத்தோட லிஸ்ட்டு பாபா கொடுத்துருக்காரு. நான் சொமானதாரி ஆத்மா நீங்கள் நினச்ச செகண்டில் எவ்வளோ சொமானத்தோட லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடுறது. அபிபி அப்படி சொமான் கி லிஸ்ட் ஸ்மிருதி में आई. இப்போது உங்களுக்கு சொமானத்தோட லிஸ்ட்டு உங்கள் நினைவில் வந்துள்ளதா? லிஸ்ட்டு லம்பி லிஸ்ட்டு ஹேனா, லிஸ்ட் கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. ஸ்வமான் அபிமான் கோ கத்தம் கர் தேத்தா. ஸ்வமானம் என்பது அபிமானத்தை என்ன பண்ணிடுது? அழிக்கிறது. क्योंकि ஸ்வமான் சிரேஷ்ட அபிமான். ஏன்னா ஸ்வமானமே சிரேஷ்ட ஒரு அபிமானம். நான் எப்படிப்பட்ட ஆத்மா தெரியுமா? பாபா குழந்தை. இது ஒரு சிரேஷ்ட அபிமானம் தானே. கெட்ட அபிமானம் இருக்கக்கூடாது, சிரேஷ்ட அபிமானம் இருக்கலாம். श्रेष्ठ अभिमान अशुद्ध भिन्न भिन्न देह अभिमान को समाप्त कर देता. श्रेष्ठ அபிமானம் சொமானத்தோட அபிமானம் இருக்குல்ல, அது அசுத்தமான பலவிதமான தேக அபிமானத்தை அழிக்கக்கூடியதாக இருக்குது. जैसे सेकंड में लाइट का स्विच ऑन करने से अंधकार भाग जाता, अंधकार को भगाया नहीं जाता. சுவிட்சை போட்ட உடனே நீங்கள் இருட்டை விரட்டணும்னு அவசியம் இல்லை, தானாகவே இருள் ஓடிவிடுகிறது. अंधकार को निकालने की मेहनत नहीं करनी पड़ती है. இருளை போக்குறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. लेकिन स्विच ऑन किया अंधकार स्वतः समाप्त हो जाता. அதே போல் ஸ்வமானம் என்ற சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட தன்மைகளும் அழிந்துவிடும். பாபா பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. भिन्न भिन्न देह अभिमान समाप्त हो जाने से मेहनत नहीं करनी पड़ती है. ஸ்வமானத்தில் நிலைத்திருப்பதால் பலவிதமான துக்கம் தரக்கூடிய அபிமானங்களை நீங்கள் கஷ்டப்பட்டு விரட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி சுவிட்சை போட்டால் இருள் தானாக ஓடிடுது, வெளிச்சம் வந்துடுது. இருளை விரட்டுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்க வேணாம். அந்த மாதிரி ஸ்வமானங்கிற சுவிட்சை போட்டோன்னே உள்ளே இருக்கக்கூடிய துக்கத்திற்கான இருள் இருக்குல்ல, இதை நீங்கள் அடித்து விரட்டணும், கஷ்டப்பட்டு விரட்டணுங்கிற அவசியம் இல்லை, தானாகவே மறைந்து விடுகிறது. பாப்தாதா பச்சோங்கு ஸ்மிருதி திலாத்தே. பாப்தாதா குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஹர் சுனி हुई बात जो भगवान बाप से सुनी அனுபவி மூர்த்து பனோ. என்ன ஞாபகப்படுத்துகிறார்? ஒவ்வொரு கேட்ட விஷயங்கள், பாபா சொன்ன ஒவ்வொரு விஷயங்களை பகவான் பாபாவிடமிருந்து நான் கேட்டேன் அப்படிங்கிற அனுபவ மூர்த்தியாக ஆக்குங்க. அனுபவ की हुई बात हजार लोगों को अगर मिटाने चाहे मिट नहीं सकते. ஒரு பொருளை நீங்கள் ஒரு விஷயத்தை அனுபவம் செஞ்சிட்டிங்கன்னா 1000 பேர் உங்களை அந்த அனுபவத்தை மறக்க வைக்கணும்னு நினச்சாலும் உங்களால் அதை மறக்க முடியாது. ஏன்னா அனுபவம் செய்ததை யாராலுமே என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. மாயாபி அனுபவிக்கு மிட்டா நகி சக்தே. மாயா கூட உங்களுக்குள்ள அனுபவங்களை அழிக்க முடியாது. जिसे शरीर धारण करते अनुभव करते हो मैं फलाना हूँ कितना पक्का रहता अभी अपने देख का नाम भूलता है. எப்படி இன்றைக்கி நான் இன்னாரு அப்படிங்கிற ஒரு பொசிஷனோட அந்த நஷா, அந்த ஸ்ட்ராங் தன்மை இருக்குது. எப்படி இருந்தாலும் உங்கள் தேகத்தோட பேர் மறந்துடுமா என்ன? कोई आपको कहे नहीं आप फलानी या फलाना नहीं हो तो मान सकते हो ना. பாபா சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, யார் உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்க அல்ல, இப்படிப்பட்டவங்க அல்ல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? ஏன்னா அந்த
பெருமிதத்திலே நீங்கள் இருப்பீங்க இல்லையா, நான் எப்படிப்பட்டோன்னு தெரியுமான்ட்டு. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, ஐசே ஹர் ஸ்வமான் கி லிஸ்ட் அனுபவ கர்னே சே கபி ஸ்வமான் பூல் நஹி சக்தா. ஒவ்வொரு ஸ்வமானத்தையும் பாபா அழகாக சொல்கிறார், ஒவ்வொரு சுமானத்தினுடைய லிஸ்ட்டை அனுபவம் செய்வதின் மூலமாக ஒருபொழுதும் சொமானம் மறப்பதில்லை. இந்த சொமானத்தினுடைய அனுபவம் மறக்கவே முடியாது நம்மளால். ஆகவே பாபா சொல்கிறார், சொமானத்தின் நினைவிலே இருங்க, எல்லா இருளும் அகன்றுவிடும். அச்சா, இன்று வரதானம் விக்ன ப்ரூஃப் चमकीली फरिश्ता ड्रेस धारण करने वाले सदा विघ्न विनाशक भव. தடைகளின் புரூஃப் என்ற பிரகாஷிக்கும் ஃபரிஷ்தா ட்ரெஸ்ஸை அணிந்துள்ள சதா தடைகளை அழிப்பவர் ஆகுங்கள். स्वके प्रति और सर्व के प्रति सदा विघ्न विनाशक बनने लिए क्वेश्चन मार्क को विदाई देना. தன் மீது அனைவர் மீதும் சதா தடைகளை போக்குவதற்காக கேள்விக்குறிகளுக்கு விடை கொடுத்து விடுங்கள். ஃபுல் ஸ்டாப் துவாரா சர்வ சக்தியோं का फुल स्टॉक करो. ஃபுல் ஸ்டாப் வைப்பதின் மூலமாக சர்வ சக்திகளின் ஃபுல் ஸ்டாக் பண்ணுங்க, ஸ்டோர் பண்ணுங்க. सदा विघ्न प्रूफ चमकीली फरिश्ता ड्रेस पहन कर रखना. சதா தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாக்காத தடைகள், இப்படி குண்டு போட்டால் அந்த ட்ரெஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும், குண்டு ப்ரூஃப் ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, அப்போ அந்த குண்டு தாக்காது. அந்த மாதிரி பாபா சொல்கிறாங்க, தடைகளை தாக்காத பிரகாஷிக்கும் ஃபரிஷ்தா ட்ரெஸ் அணிந்து கொள்ளுங்கள். மிட்டிக்கு ட்ரெஸ் நகி பहनो. பாபா சொல்கிறார், மண்ணால் ஆன ட்ரெஸ்ஸை போட்டுக்காதீங்க. சிந்தனை, உங்கள் சிந்தனை நான் தேகம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சாசா சர்வ குணோக்கே கெஹனோசி சஜே ரஹனா. அத்துடன் சர்வ குணங்கள் என்ற ஆபரணங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள். சதா அஷ்ட சக்தி சஸ்திரசாதி சம்பன்னமூர்த்தி பன்கர் ரஹோ. அஷ்ட சக்திகளினுடைய ஆயுதங்களில் முழுமை பெற்ற மூர்த்தியாக இருங்க. கமல் புஷ்ப கே ஆசன் பர் अपने श्रेष्ठ जीवन के पाव रखना. கமல் புஷ்பம் என்ற ஆசனத்தில் தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கை என்ற காலை வைத்து விடுங்கள். அப்படி வைத்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பான வாழ்க்கையாக இருக்கும்னு பாபா சொல்கிறார். தடையற்ற வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கையாக இருக்கும். ஸ்லோகன், अभ्यास पर पूरा पूरा अटेंशन दो तो फर्स्ट डिवीज़न में नंबर आ जाएंगे. பயிற்சி என்ற பயிற்சியின் மீது முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் செலுத்தினீர்களே ஆனால் ஃபஸ்ட்டு டிவிஷனில் நம்பர் வாங்கிடுவீங்க. பாபா இன்னைக்கு அவ்வியக்த இஷாராக சொல்கிறாங்க, ஜிசி வாச்சா சேவா நேச்சுரல் ஹோகி. எப்படி நம்ம வார்த்தையால் பேசக்கூடிய சேவை நேச்சுரலாக இருக்குது, ऐसे मनसा சேவா பி साथ साथ நேச்சுரல் ஹோ. அதே போல் மனசா சேவாவும் நேச்சுரலாக இருக்க வேண்டும். அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்ம பயிற்சி எடுக்கணும் பாருங்கள். மனசுக்கு அவ்வளோ பெரிய பயிற்சியை நம்ம கொடுக்கணும். வாணிக்கே சாத் மனசா சேவா பி கர்த்தே ரஹோ. பேசினாலும் மனதினால் சேவை செய்து கொண்டே இருங்கள். तो आपको बोल कम पड़ेगा. அப்போ உங்களுடைய வார்த்தைகள் குறைஞ்சிடும். बोलने में जो एनर्जी लगाते हो वो मनसा सेवा के सहयोग के कारण वाणी की एनर्जी जमा होगी. பேசும்போது எவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு யூஸ் ஆகுதோ அந்த மனசா சேவையினுடைய உதவி இருக்கிற காரணத்தினால வார்த்தையினுடைய எனர்ஜி என்ன ஆகிடுங்கிறார் பாபா, சேமிப்பாகிவிடும். मनसा की शक्तिशाली सेवा सफलता ज़्यादा अनुभव कराएगी. மனதினுடைய சக்திசாலி சேவை என்ன பண்ணுது, வெற்றியை அதிகமாக அனுபவம் ஏற்படுத்துது. அதனால நம்ம எவ்வளோ பேசினாலும் மனசா சேவையில் கவனம் கொடுக்கும்போது பாபா சொல்கிறார், பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் கூட குறைஞ்சி
எனர்ஜியாக சேவ் ஆகுது. அதனால் பேச்சில் நம்ம இன்றைக்கி கவனம் கொடுக்கணும். ஓம் சாந்தி.